26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாக ஒரு வீட்டினுடைய பூஜை அறை அப்படிங்கும் பொழுது அந்த பூஜை அறை எந்த திசையில் இருக்கலாம்? இல்லை இப்போ பூஜை அறையா இல்லை எங்ககிட்ட வந்து கபோர்ட் மாதிரி வச்சுருக்கோம், இல்லை எங்கள் வீட்டு ஷெல்ஃபில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த திசையில் சாமி புகைப்படம் வச்சு வணங்கலாம்? பூஜை அறைக்கு வந்து 2 திசைகள் ரொம்ப சிறப்பு காவியா. ஒன்று வந்து கற்பக விநாயகருங்கிறவரு ரொம்ப யோகமானவர். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. வீட்டில் கற்பக விநாயகருடைய படத்தை வச்சு பாருங்க. சாமி படங்களாக இருக்கட்டும், இல்லை காளி மாரியம்மனுடைய படங்கள், இதெல்லாம் வந்து வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் பொதுவாக வீட்டினுடைய பூஜை அறையில் வேல் இருக்கலாமா? வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கு. வாராகி அம்மனை நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாமா? வாராகி அம்மன் அப்படிங்கிறவ வந்து ஒரு குழந்தை. ஸோ அது வந்து ஒரு பூஜை அறையில என்னென்ன விஷயங்கள் தயவு செஞ்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன? தயவு செஞ்சு பூஜை ரூம்ல எலக்ட்ரிக் பல்ப்ஸ் கூட வேண்டாம். சில பேர் ஒரு சின்னதாக டிம்மா லைட் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. விளக்கினுடைய பள்ளி போன்ற உயிரினங்கள் உள்ள வருதுன்னா, அதே மாதிரி வீட்டில் குருவிகள்லாம் வந்து கூடு கட்டுது, பறவைகளுடைய கூடுகள்லாம் பார்க்குறீங்கன்னா, தங்கத்திலே ஒரு விளக்கு செஞ்சு வச்சு அதில் தீபம் ஏற்றினா கூட இந்த விளக்குடைய சிறப்பு அந்த விளக்குக்கு. கோவிலில் போட்டுட்டு வந்த மாலைகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உள்ள படங்களுக்கு நிச்சயமாக போடக்கூடாது. ஏன்னா குலதெய்வ ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வைக்கலாமா? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எல்லாருடைய வீடுகளிலையும் பூஜை அறை அப்படிங்கிறது பிரதானம். அப்போ அந்த பூஜை அறையில் என்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. ரொம்ப நாளாக இந்த விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தோம். அது இன்னைக்கு தான் வந்து இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் அனுமதித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பூஜை அறை அப்படிங்கிறது இப்போ மாடர்ன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் கட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும், அதை எப்படி சரியான முறையில் நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட அது சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்கோம். மேம், பொதுவாக ஒரு வீட்டினுடைய பூஜை அறை அப்படிங்கும் பொழுது அந்த பூஜை அறை எந்த திசையில் இருக்கலாம்? இல்லை இப்போ பூஜை அறையா இல்லை எங்ககிட்ட வந்து கபோர்ட் மாதிரி வச்சுருக்கோம், இல்லை எங்கள் வீட்டு ஷெல்ஃபில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த திசையில் சாமி புகைப்படம் வச்சு வணங்கலாம்? பூஜை அறைக்கு வந்து 2 திசைகள் ரொம்ப சிறப்பு காவியா. ஒன்று வந்து வடக்கு நோக்கி இருக்கணும் அல்லது கிழக்கு நோக்கி இருக்கணும். சூரியன் உதிக்கக்கூடிய இடம், குபேரனுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. ஸோ இந்த 2 திசைகளுமே பூஜை அறை இந்த 2 திசைகளை நோக்கி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த மூலையில் வந்து நீங்கள் வாஸ்து பிரகாரம் பூஜை ரூம் அமைச்சிக்கணும் அப்படின்னா, கன்னி மூலை ரொம்ப விசேஷம். கன்னி மூலையில் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா நல்லா படிப்பு வரும். பூஜை அறையை வைக்கும்போது அதில் நல்ல ஆகர்ஷணம் இருக்கும். அதில் வந்து தண்ணி தொட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வைக்கணும். வீட்டில் எப்போவுமே கன்னி மூலைங்கிறது உயர்ந்து இருக்கிறது அந்த வீட்டில் நல்ல செல்வ செழிப்பையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த கன்னி மூலை தென்மேற்கு மூலை. ஸோ இது வந்து கண்டிப்பாக பூஜை ரூம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். மேம், இப்போ வந்து நம்ம பூஜை அறை அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து பூஜை அறைன்றது ஒரு கனவாக இருக்கும். எங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து இந்த சாமி ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதீத ஆர்வத்தினால எல்லா சாமி ஃபோட்டோவையும் ஒரு மாதிரி கஜன்னு எல்லா சாமியும் வச்சுக்கிறாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. முதல்ல பூஜை அறையில் எத்தனை சாமி ஃபோட்டோ வைக்கலாம்? நிறையா வைக்கிறதுங்கிறது சரியாக இருக்குமாம்? நிறைய வைக்கிறதுங்கிறது தேவையான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா முதல்ல நம்ம எல்லா கடவுள்களையும் கொண்டு வந்து உள்ளே அடக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ லிமிட்டடாக ஒரு பெரிய சைஸில் ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஃபோட்டோவாக நிறைய ஃபோட்டோ வைக்கிறத விட பெருசாக அந்த சுவாமியோட முகம்ங்கிறது தெளிவாக தெரியணும். இப்போ ஏதாவது ஒரு பாடல் படிக்கிறீங்க, ஒரு அபிராமி அந்தாதி படிக்கிறீங்கன்னா மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதை பார்த்து நீங்கள் ரசித்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்து ஒரு பாடல், இப்போ விநாயகரை பார்த்து விநாயகர் அகவல் சொல்கிறீங்கன்னா விநாயகர் ஒரு கற்பக விநாயகர் வச்சுக்கோங்க. ஸோ கற்பக விநாயகருங்கிறவர் ரொம்ப யோகமானவர். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரில. வீட்டில் கற்பக விநாயகருடைய படத்தை வச்சு பாருங்கள், அவ்வளவு விசேஷமாக செல்வ செழிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொரு தெய்வத்தை பார்த்து பாடும்போது அவங்க முகமும் உருவமும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்.
அது உங்கள் மனசுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த பக்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதிகமான படங்களை நிரப்பி வைக்கிறத விட தெளிவான பெரிய படங்களாக, ரொம்ப கம்மியான படங்களாக நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ பொதுவாக ஒரு சில தெய்வங்களை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில உக்கிரமாக இருக்க தெய்வங்களை வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்களே, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக காவியா, கருப்பசாமி படங்களாக இருக்கட்டும், இல்லை காளி மாரியம்மனுடைய படங்கள், இதெல்லாம் வந்து வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் உக்கிர தெய்வங்கள். இப்போ நீங்கள் அந்த படங்களெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, அதில் உயிரோட்டம் வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி நைவேத்தியம் பண்ணணும். நீங்கள் எப்படி தினம் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி அந்த தெய்வங்களுக்கு ஏதாவது வந்து நெய்வேத்தியம் அப்படிங்கிறத கொடுக்கணும். உக்கிர தெய்வங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் கொடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கெடா வெட்டுறது, பலி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். இதை நம்ம வீட்டில் செய்ய முடியுமா? முடியாது. இப்போ கருப்பசாமி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கான நெய்வேத்தியங்களையும் படையல்களையும் நம்ம பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை. அப்போ எல்லை தெய்வங்களை கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுங்கிறது தப்பு. அதுகள்லாம் காவல் தெய்வங்கள். ஸோ அவங்கள வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணலாம். அதையும் மீறி நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய செய்முறைகளை உங்களால் செய்ய முடியுமாங்கிறத யோசிச்சுக்கணும். மேம், பொதுவாக இப்போ நிறைய பேர் வந்து முருகப்பெருமான் மீது கொண்டிருக்கிற அந்த அன்புனால வந்து வேலை பார்த்ததும் அந்த வேலை வாங்கிட்டு வந்து அவங்க பூஜை அறையில் வச்சிடறாங்க. பொதுவாக வீட்டினுடைய பூஜை அறையில் வேல் இருக்கலாமா? ஸோ வேல் வழிபாடு அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் அதை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். வேல் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய ஆயுதம். ஸோ அவர் வந்து பகைமைகளை அழிக்க, மக்களை காப்பாற்ற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சிருக்கிறாரு. சூரபத்மனை மாதிரி ஒரு பெரும் பகைகளெல்லாம் அழித்து நம்ம பிரபஞ்சத்தையும் நம்மளையும் காப்பாற்றுறதுக்கு அவர் கையில் வேல் வச்சிருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவரை நீங்கள் வச்சு கும்பிடும் போதே அவர் வேலோடு தான் இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு தனியாக நீங்கள் வேலை வச்சு கும்பிட்றீங்க? முருகப்பெருமானுடையது தான் வேல். அந்த வேலுக்கு முருகப்பெருமானை மீறின ஒரு சக்தி இருக்குங்கிறத லாஜிக்கலாக யாராவது நம்ப முடியுதா? ஸோ அப்போ முருகப்பெருமானுக்குள்ளே எல்லாமே அடங்கும்ல. அப்போ இங்கே வேல் வழிபாடுங்கிறது தேவைப்படுதாங்கிறத யோசிக்கணும். அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய ஆயுதம் தான் அது, அவர் கையில் வச்சுருக்கிறது தான். ஸோ அவரே உங்ககிட்ட இருக்கும்போது அது எதுக்கு? ஸோ அதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ வேல் மாறல்லாம் இருக்குது. ஸோ அது வேல் மாறல் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள், அது வேற விஷயம். அதை நீங்கள் வேலை வச்சு தான் பாராயணம் பண்ணணுமாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதை பற்றி A to Z தெரியாமல் நீங்கள் பண்ணுறதுங்கிறது ஆகமப்படி நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியாது. இப்போ பில்லி சூனியம் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சேவல் விருத்தம்னு இருக்குது. சேவல் விருத்தம் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ அது உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். முருகப்பெருமான் இருக்கும்போது அவருடைய ஆயுதமான வேலுக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு விஷயம் வந்து பண்ணணுமா, இது கண்டிப்பாக தேவையாங்கிறத யோசிச்சுட்டு பண்ணணும். பொதுவாக இப்போ வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. வாராகி அம்மனை நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாமா? வாராகி அம்மன் அப்படிங்கிறவ வந்து ஒரு குழந்தை. ஸோ அது வந்து ஒரு போர் தெய்வம். ஸோ அந்த அம்மனை வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறதெல்லாம் வந்து வேற ஒரு விஷயம். அதுக்கான உபாசனைங்கிறது நீங்கள் இருக்கணும். ஏன்னா அது வந்து கன்னி தெய்வம், அது வந்து ஒரு உக்கிர தெய்வம், அது போர் தெய்வம். அதற்கான விதிமுறைகளை நீங்கள் சரிவர செய்யணும். ஒரு அன்றாடம் வீட்டில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றுவாங்க, சுவாமி கும்பிடுவாங்க. இப்போ வாராகி அம்மனுடைய விக்கிரகம்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா எந்த விக்கிரகம் வச்சாலும் அதற்கு அபிஷேகம்ங்கிறது கண்டிப்பாக பண்ணணும், நெய்வேத்தியம்ங்கிறதையும் கண்டிப்பாக பண்ணணும். இந்த ரெண்டையும் பண்ண முடியாத பட்சத்தில் அதை நீங்கள் வைக்கிறது அந்த தெய்வத்தை பட்னி போடுறதுக்கு சமமாகும். ஸோ அதனால் வாராகி அம்மன் விக்கிரகங்களை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபோட்டோவாக வச்சுக்கலாமா? ஃபோட்டோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதற்கான நெய்வேத்தியங்களை நீங்கள் டெய்லி பண்ணணும். ஸோ இப்போ அம்மனுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும், பூமியிலேருந்து வந்தவள் வாராகிங்கிறதுனால பூமியில் அகழ்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் பிடிக்கும்னா அதை ரெகுலராக வாங்கி அம்மனுக்கு நீங்கள் படைச்சிக்கிட்டே இருக்கணும். மேம், இப்போ ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வீட்டில் சிலை ரூபத்தில் சாமி வச்சுருக்காங்க. அப்படி வைக்கிறதுங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? சிலை வடிவில் வந்து நீங்கள் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கிறீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு அளவுக்கு மேலே அந்த விக்கிரகம் பெருசாக இருக்குது, விசிபிளாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ கோயிலில் வந்து சிலைகள் இருக்கிறது, கடவுளை வந்து நம்ம வந்து சிலையாக தான் பார்த்து வழிபடுறோம். அந்த சிலைகளுக்கு கோயிலில் உள்ள சிலைகளை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல கோயிலில். அப்போ அதே சிலையை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது அதற்கான அத்தனை விதிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை வந்து அதுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து ஆராதனை பண்ணுறதுலேருந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுலேருந்து உருயேற்றணும். உருயேற்றுறது எது? அந்த பர்டிகுலர் தெய்வத்துக்கான ஒரு மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் ரெகுலராக செய்யும்போது உருயேற்றப்படும் அந்த விக்கிரகங்கள். இது இத்தனையும் நீங்கள் செய்யும்போது தாராளமாக சிலைகளை நம்ம வச்சுக்கலாம். கடவுளுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வீட்டை கோவில் மாதிரி மாற்றலாம். ஸோ அந்த பூஜை அறைங்கிறது அன்றாட வாழ்க்கையில் ஒன்றா இருக்கும்போது சிம்பிளாக என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை செஞ்சு தெய்வ அருளை பெற்றுக்கோங்க. யாருமே நீங்கள் விக்கிரகம் வைக்கணும், வேலை வைக்கணும், இதெல்லாம் நீ செஞ்சேன்னா தான் உன்னை நான் காப்பாற்றுவேன்னு எந்த தெய்வமும் சொல்லலை.
அதையும் மீறி அந்த தெய்வத்துக்கான ஆகம விதிகளை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் நம்ம தேவைக்காகவும் நம்மளை இந்த கடவுள் காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் நமக்கு தகுந்த மாதிரி தெய்வங்களை கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் தான். இப்போ பூஜை அறையில் இந்தந்த சாமி ஃபோட்டோ கண்டிப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடராக நீங்கள் மக்களுக்கு வழிகாட்டுறீங்க அப்படின்னா எந்தெந்த சாமி ஃபோட்டோவை சொல்லுவீங்க? குடும்பமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை கண்டிப்பாக வைக்கணும். இப்போ பரமேஸ்வரன், பார்வதி, விநாயகர், முருகனோட இருக்கக்கூடிய படங்கள் இருக்கும், அதை கண்டிப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப ஒற்றுமைங்கிறது நல்லா இருக்கும். ஒன்றுமில்லை, சைக்காலஜிக்கலாக என்னங்க ஆகும், இப்போ டெய்லி நீங்கள் பூஜை ரூமை திறந்து அங்கே கணவன் மனைவி பிள்ளைகளோட இருக்கிறத பார்க்கும், அப்போ தம்பதி ஒற்றுமைங்கிறது மேம்படுமா? சைக்காலஜிக்கலாக ரெஜிஸ்டர் ஆகுமா? சிவபெருமானே பொண்டாட்டி பிள்ளையோட தான் இருக்கிறாரு. நம்ம வந்து வைஃபையும் குழந்தைங்களையும் காப்பாற்றணும், நம்ம ஒரு கணவனுக்கு நல்ல லாயலாக இருக்கணும், கணவனுடைய பெயர் புகழை காப்பாற்றணும், கணவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணுங்கிற தாத்பரியத்தை இது சொல்லி கொடுக்குதா? ஸோ அப்போ குடும்பமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விநாயக பெருமான் வேணும். முழு முதற் கடவுள் யாரு? விநாயகர். ஸோ ஒரு ஞானத்தை நமக்கு போதிக்கிறது யாரு? விநாயகர். என்ன செஞ்சாலும் வெற்றி யாரை பார்த்தா கிடைக்கும்? விநாயகரை பார்த்தா கிடைக்கும். அப்போ தெருவில் உட்கார்ந்துருக்கிறார்ல, ரொம்ப சிம்பிளான தெய்வம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ விநாயகர் படம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய படங்கள் வச்சுக்கலாம். ஸோ ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாருன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பழனி முருகன் ஃபோட்டோவை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாள் தாயார், ஸோ 2 பேரையுமே வச்சுக்கிறது. சில படங்கள்லாம் இருக்கும், பெருமாள் வந்து தன்னுடைய மார்பிளே மகாலட்சுமி தாயாரை வச்சுருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒரு குடும்ப ஒற்றுமையையும், கணவன் மனைவின்னா யார், இல்லறம்னா என்ன, தாம்பத்தியம்னா என்னங்கிறத பறைசாற்றுறதுக்கு தான் கடவுள்களே வந்து நம்ம இப்படி வழிபடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி தம்பதி சமேதமாக இருக்கக்கூடிய ஒரு படங்களை வந்து நீங்கள் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக. தேவார நால்வருடைய படங்கள் வந்து பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப நல்லது காவியா. ஏன்னா தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து பக்தி ஓங்கி இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போது இவ்வளோ ஒரு நல்ல பாடல்களை கொடுத்து பக்தியை மேம்படுத்தின அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துகிற விதமாக தேவார நால்வருடைய படம் வந்து பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சிவனை கும்பிட முடியலன்னா சிவன் அடியாரை கும்பிடும்பாங்க. அப்போ அந்த தேவார நால்வரை வந்து நம்ம மறக்கவே கூடாது. சைவமும் ஆன்மீகமும் வளர்றதுக்கு முக்கிய காரணியாக இருந்தவங்க அவங்க 4 பேரும். ஸோ தேவார நால்வருடைய படங்கள் வந்து வீட்டில் பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக மேம். இப்போ பூஜை அறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ பூஜை அறையில் என்னென்ன விஷயங்கள் தயவு செஞ்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன? ஆர்டிஃபிஷியலாக மாலை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேப்பரில் செஞ்ச மாலைகள்லாம் வாங்கி டெக்கரேஷன்ஸ்க்கு சுவாமிக்கு போடுறத வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். 2வது, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை ரூமை சுற்றி சீரியல் பல்ப்ஸை தொங்க விட்டுருப்பாங்க. தயவு செஞ்சு பூஜை ரூமில் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் கூட வேண்டாம். சில பேர் ஒரு சின்னதாக டிம்மாக லைட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. விளக்கினுடைய ஒளி போதும். ஸோ 2 தீபம் ஏற்றுங்க. ரொம்ப பிரகாசமாக இருக்கணுமா 5 தீபம் ஏற்றுங்க. ஸோ இந்த விஷயங்களை பண்ணிக்கிறது நல்லது. 2வது, இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு அருவாள், கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து பூஜை ரூம்குள்ளே வச்சுப்பாங்க. அதை வந்து தவிர்த்துக்கணும். அதை பக்கத்தில் வேறு எங்கேயாவது வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற கத்தியவே பூஜை பொருட்களுக்கும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதை பண்ணக்கூடாது. 2க்கும் செப்பரேட்டான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி பூஜை ரூமில் நீங்கள் அதிகமாக கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே உள்ள பிரசாதங்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதெல்லாம் கூடாது. விபூதி குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் விபூதி மறையில் அந்த விபூதியை போடுங்க, குங்குமச்சிமிழில் அந்த குங்குமத்தை போடுங்க. பேக்கெட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது தப்பு. நாட்பட்ட மஞ்சளை வச்சுருக்கக்கூடாது. ஆக்சுவலாக மஞ்சள் கெட்டு போகாது. இப்போ உள்ள மஞ்சள்களில் வந்து பிரச்சனை வருது. புஞ்சை உள்ள மஞ்சள்கள் எல்லாம் உள்ளே வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதை ஒன்று டிஸ்போஸ் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது பண்ணுங்கள். பூஜை ரூமில் வாடின பூக்கள் இருக்கக்கூடாது, தூசி இருக்கக்கூடாது, நூலாம்படை கண்டிப்பாக இருக்கவே கூடாது. பள்ளி போன்ற உயிரினங்கள் உள்ளே வருதுன்னா நல்லது. பூஜை ரூம் வந்து உயிரோட்டத்தோடு இருக்குது. அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக வரது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வீட்டில் குருவிகள்லாம் வந்து கூடு கட்டுது, பறவைகளுடைய கூடுகள்லாம் பார்க்குறீங்கன்னா வீட்டில் வந்து தெய்வ ஆகர்ஷணமும் உயிரோட்டமும் கண்டிப்பாக இருக்குது. மேம், இப்போ பூஜை அறையில் வந்து நம்ம அகல் விளக்கு வச்சு மண் தீபம் வச்சு ஏற்றுறது சரியாக இருக்குமா, இல்லை காமாட்சி விளக்கு இந்த மாதிரி வந்து செம்புலையோ இல்லை பித்தளையிலையோ விளக்கு செஞ்சு வைக்கிறோம்ல, இது நல்லா இருக்குமா? எது வந்து அதிகப்படியான அருள் அனுகிரகத்தை அந்த தெய்வங்களிடமிருந்து நமக்கு பெற்றுத்தரும்? தங்கத்திலே ஒரு விளக்கு செஞ்சு வச்சு அதில் தீபம் ஏற்றினா கூட இந்த விளக்குடைய சிறப்பு அந்த விளக்குக்கு கிடையாது. அகல் விளக்கு, மண் விளக்கு. ஏன் வந்து மண் விளக்கு தெரியுமா? ஸோ நம்ம இறந்ததுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? மண்ணாக தான் போக போகிறோம். அதான் மண் விளக்கு. அவ்வளவு தெய்வீகமானது, திவ்யமானது, தெய்வ ஆகர்ஷணங்களை வந்து அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடியது அகல் விளக்கு.
ஸோ நீங்கள் என்ன விளக்கு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் விளக்கு வச்சுக்கோங்க, தங்கத்திலே விளக்கு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் தங்கத்தில் குட்டி குட்டி விளக்குகள் வர ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் மண் விளக்குங்கிறது கண்டிப்பாக ஒன்றாவது இருக்கணும். ஸோ மண் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது சகலமும் நீ தான், உன்னை நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம், இதுதான் எங்கள் வாழ்க்கைங்கிறது எனக்கு புரியும். ஆன்மீகத்துடைய உச்சம் மண் விளக்கு ஏற்றுறது, அதுதான் ஆன்மீகத்துடைய உச்ச நிலை. அகல் விளக்குனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகத்தோட உச்ச நிலை. ஸோ அந்த விளக்குலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கிரகங்களை குறிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அகல் விளக்குங்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் நோய் நொடியே வரவிடாது, செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும், நிம்மதி நிலவும், ஆற்றல் அதிகரிக்கும், ஒவ்வொருத்தரும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், பக்திங்கிறது நிலையானதாக இருக்கணும், எல்லாமே நிலைத்தன்மையோடு இருக்கணும்னா அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். ஸோ அகல் விளக்குங்கிறது ரொம்ப விசேஷம். பித்தளை விளக்குகள்லாம் நீங்கள் ஏற்றும் போது நிறைய பித்தளை பூஜை பொருட்களை யூஸ் பண்ணும்போது குரு பகவான் வலுப்படுவார். வெள்ளை விளக்கு ஏற்றுறது சுக்கிரனுக்கு நல்லது. தங்க விளக்குகள் ஏற்றணும்னா ஏற்றிக்கலாம், தப்பு இல்லை. காமாட்சி விளக்கு தான் ஏற்றணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஸோ விளக்கு அப்படின்னாலே நல்லது. நம்ம காமாட்சி அம்மனா விளக்கா வச்சு வழிபடுறது நம்மளுடைய பாரம்பரியம். மேம் இப்போ ஒரு சில வீடுகளினுடைய பூஜை அறையில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லுப்பு பேக்கெட் வாங்கி வைக்கிறோம், மகாலட்சுமியுடைய அருள் அனுகிரகம் அப்படின்னு சொல்லி. ஏலக்காய், கிராம்பு, கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதை வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுருக்காங்களே, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? உண்மையிலே காவியா, கல்லுப்புங்கிறது நல்ல விஷயம். ஸோ மகாலட்சுமியுடைய அம்சம் கல்லுப்பு. இப்போ திருஷ்டியெல்லாம் எடுத்துரும் கல்லுப்பு. ஃபார் சைங் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மனசு பேதலிச்ச மாதிரியே இருக்கிறான் மேம் என் பையன் சொன்னால் கல்லுப்பை போட்டு குளிக்க வைங்கம்மா சனிக்கிழமைன்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உண்மை தான். பட் அதுக்காக உப்பு மேலே ஒரு தீபத்தை வச்சு ஏற்றுறது, ஏலக்காவை உள்ளே போட்டு ஏற்றுறது, இதெல்லாம் நம்ம ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தான். பட் அந்த பாசிட்டிவிட்டிக்கு ஒரு அளவு இருக்குது. கண்ணாடி வச்சுக்கிறது எல்லாமே நல்லது தான், இது எதுவுமே தப்பு கிடையாது. பட் ரொம்ப அதுக்குள்ளே ஊன்றி போய் அதுதான் ஆன்மீகம்னு நம்ப வேண்டாம். வச்சுக்கலாம், கண்டிப்பாக வைக்கலாம். உப்புங்கிறது கல் உப்பு பூஜை ரூமில் இருக்கிறதுங்கிறது விசேஷம் தான். பட் அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா அதில் பெருசாக எந்த பலனும் கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ கோயிலுக்கெலாம் போயிட்டு வர்றவங்கும் போது கோவிலில் மாலை தராங்க, அந்த மாலையை கொண்டு நம்ம வீடுகளில் இருக்க சாமிக்கு நம்ம போடலாமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீடுகள்லேயே நம்ம நிறைய விஷயம் சாமிக்கு வச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பண்ணலாம். ஸோ கோவிலில் போட்டுட்டு வந்த மாலைகளை எடுத்துகிட்டு வீட்டில் உள்ள படங்களுக்கு நிச்சயமாக போடக்கூடாது. ஏன்னா போடக்கூடாது. ஸோ அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். வீட்டில் உள்ள நிலைகளில் போட்டுக்கலாம். வீட்டில் உள்ள ஒரு நிலை வாசல் படி இருக்குன்னா அதில் போட்டிருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுடைய வண்டி வாகனங்களில் கூட நீங்கள் அதை கட்டி விட்டுக்கலாம். ஸோ அதில் எந்த தப்புமே இல்லை. பட் வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு நீங்கள் போடுறது புதுசாக ஒரு பூவோ மாலையோ வாங்கி போடுறது தான் விசேஷம். அதே மாதிரி இந்த மாலைகள்லாம் வாடும்போது அதை எடுத்து ஏதாவது நீர்நிலைகளில் விட்டுறணும். நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுற வேஸ்ட்டோட இந்த மாலைகளையும் பூக்களையும் போடுறது ரொம்ப தப்பு. அல்லது இதுக்குன்னு தனியாக ஒரு கேரி பேக்ஸ் ஏதாவது வச்சு அது போட வேண்டிய இடத்துல போய் டிஸ்போஸ் பண்ணுமே தவிர நம்ம வேஸ்ட்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுற இடத்தோட இதை டிஸ்போஸ் பண்ணுறது தப்பு. பூஜை ரூமுக்கான வேஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு விஷயம் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. மேம் இப்போ நம்ம சாமி ஃபோட்டோ எல்லாமே சொன்னீங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வ ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வைக்கலாமா? குலதெய்வ படங்கள்ங்கிறத கண்டிப்பாக வச்சுக்கலாம். குலதெய்வங்கிறது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்மளுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாக இருந்து நம்மளுடைய வம்சத்திலே பிறந்து நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு முன்னோரை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம். உன் வழியிலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம், உன்னுடைய வம்சம் நாங்கள், எங்களை காப்பாற்று. அவர் ஃபோட்டோவை வீட்டில் வைக்கிறதுல தப்பே இல்லை. அவர் நம்ம என்ன செஞ்சாலும் மன்னிப்பார். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுத்தாலே போதும். ஸோ அதனால் குலதெய்வ ஃபோட்டோங்கிறத வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதெல்லாம் எல்லாருமே வச்சுக்கணும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுங்கிறதையும் ரெகுலராக பண்ணணும். மேம் இப்போ நிறைய பேர் அவங்களுடைய வீட்டினுடைய முன்னோர்கள் இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அந்த மாதிரி நிறைய பேருடைய ஃபோட்டோஸை பூஜை ரூம் சைடில் மாட்டி வைக்கிறாங்க, இது சரியா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. முன்னோர்களுடைய படங்கள் தெற்கு பக்கமாக பார்த்து வைக்கணும். ஸோ வீட்டில் உள்ள சுவர்கள்லேயே நீங்கள் மாட்டலாம். ஏன்னா அந்த வீட்டில் உள்ள இடமே அவங்க கொடுத்ததாக தான் இருக்கும். அவங்கள மாட்டி வச்சு பார்க்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. இது சைக்காலஜிக்கலாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறோம், நம்ம முன்னோர் வழியில் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போ நீங்களும் அடுத்து எங்களை நீங்கள் இப்படி தான் பார்த்துக்கணுங்கிறத நம்ம பேசிக்காக சொல்கிறது தான். இவங்க இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து குழந்தைகள் வளருது. நம்ம தாத்தா பாட்டி அப்படிங்கிறத அது பார்த்து வளரும்போது ஒரு நன்றி உணர்வோடையும் நல்ல சிந்தனையோடையும் வளரும். ஸோ அதற்காக அதை கொஞ்சம் முதல்ல விசிபிளாக போடணும். 4 பேர் வர்றவங்களும் பார்க்கணும், என்னுடைய அப்பா அம்மா, அதெல்லாம் ஒரு பெருமை தான். ஸோ அதனால் பித்ருக்களுடைய படங்களை நீங்கள் விசிபிளாக ஹாலில்
தெற்கு பக்கம் பார்த்து போகணும். பூஜை அறைக்குள்ளே வைக்கக்கூடாது. பிதுர்கள் வேற, அவங்க இருக்கிற லோகம் வேற, தெய்வம் இருக்கிற இடங்கிறது வேற. சில பேர் வந்து சூடன் கற்பூரம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணுறது எல்லாமே சுவாமிக்கு என்ன காமிக்கிறோமோ அதே எடுத்துகிட்டு போய் அங்கேயும் காமிப்பாங்க. அது தப்பு. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அந்த கற்பூரம் காமிக்கிறதுக்கான கரண்டி முதற்கொண்டு எல்லாத்தையுமே தனிப்பட்டு வச்சுக்கிறதுங்கிறது விசேஷம். அவங்களுக்கு படையலுங்கிறத அமாவாசை தோறும் போட்டு இலையில சாப்பாடு போட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சு பிதுர்களை வேண்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அருள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பிதுர்கள் நம்மளை காப்பாற்றும். பொதுவாக ஒரு வீட்டினுடைய பூஜை அறையில் என்ன இருக்கலாம், என்ன இருக்கக்கூடாது, எந்தெந்த சாமி ஃபோட்டோ வச்சோம் அப்படின்னா விசேஷம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து நம்ம வீட்டு பூஜை அறை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி காவ்யா. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.